அழுத்தறனால உனக்கு கடன் அவ்வளவுதான் வெளிவர முடியாது. இந்த கடலை ரொம்ப அழுத்துது, இந்த கண்பாறை அழுத்துது சொல்லி இந்த கடல் அவமானப்பட்டுவிடும், இந்த கடல் பிரச்சனையால உடங்கி போயிடணும் சொல்லி இறுதி கலங்கி இருக்குது. ஆனா ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, உனக்கு ஒரு புது வழிய என் ஆண்டவர் திறந்து வைத்திருக்கிறார். புது வழி, புது வழி மகளே, மகளே, ஒரு புது வழி திறக்கப்படுது. நிறைய பேர் வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, நிறைய காரியங்கள் வாங்க நினைக்கிறீங்க, நிலங்கள் வாங்க நினைக்கிறீங்க. உனக்கு ஒரு நிலத்தை கர்த்தர் கொடுப்பா. ஆபிரகாம் கொடுத்தது போல உன் ஆஸ்தி, உன் ஆஸ்தி பூமி முழுவதும் நிரம்பி இருக்கும். உன் வேலைக்காரன் பெருகி நிற்பாங்க, உன் திராட்சை கொலை நிரம்பி வழியும். மனைவி வீட்டோரங்கள் இருக்கிற கனியை போல, பிள்ளைகளை ஒளிவர கண்டுகளை போல இருக்க போறாங்க. ஆமென் சொல்லுங்க, அப்படியாகட்டும் சொல்லுங்க. சபைய ஐஸ்வர்யத்தினால நிரம்ப போகிறாரே, சபைய ஐஸ்வர்யத்தினால இதுவரைக்கும் தந்தோ உன் வாழ்க்கை இருந்துச்சு. நாளைக்கு வந்து குறித்து நீ கவலைப்பட்டு எழுதோன்னா நாளைக்கு நான் என்னன்னு கேட்டீங்கள. இந்த மாதம் ஆண்டவனுக்கு சொல்றாரு, உங்க ஆண்டவர் ஆஸ்வதிக்க போகிறாரு. ஐஸ்வர்யத்துல கணத்துல உன பெரிய பண்ண போகிறாரு. இப்ப கேள்வி ஆண்டவர்கள் ஆரம்பிக்க என்னை எப்படி ஆஸ்வதிக்கும்னு சொல்லுங்க, உங்களை எப்படி ஆஸ்வதிக்கும்னு கேளுங்க. என்ன ஆசீர்வாதம் வேணும் அது அப்பாட்ட கேளுங்க. அப்பாட்ட ஐஸ்வர்யத்தை பாக்குற நிறைய குடும்பங்களுக்குள்ள நகை இல்ல, பணம் இல்ல, கடன் வேலை நிறைய இருக்குது, வியாதி வேலை நிறைய இருக்குது. ஆனா ஆண்டவர் எல்லைகள்ல பெருக்க ஆயத்தப்பட போகிறார். அடகு வச்ச நகையெல்லாம் திரும்ப போகுது, நீ அடகு வச்ச நகையெல்லாம் திரும்ப போகுது, நீ அடகு வச்ச நகையெல்லாம் திரும்ப போகுது. நீ அடகு வச்ச எல்லா நகையும் எல்லா பணமும் திரும்ப போகுற. ஒரு சம்பாதித்தது எல்லாம் வட்டி 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 எல்லா வட்டிக்கே போகுதில்ல. இனி உன் கைகள் ஆஸ்வதிக்க போறாரு. நான் தீர்க்கதரிசனமா சொல்லுகிறேன், உன் கை